வெல்கம் டு சினிமேக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிராகன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஒன்று என்னென்னா, நம்ம ஹீரோ பேர் வந்து டிராகன். அவர் காலேஜில் வந்து 48 அரியர்ஸோடு சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் இது வச்சு சர்டிஃபிகேட் வச்சு வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் லைஃப்பில் என்ன ஆச்சுன்னு தான் மீதி கதையாக இருக்கும். இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய கெட்ட வார்த்தை இருக்குது இந்த படத்தில். பசங்களாக போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அனுப்பமாவும் சரி, இன்னொரு ஹீரோயின்ஸும் நல்லா நடிச்சிருந்தாங்க, பார்க்கவும் அழகாகவும் இருந்திருந்தாங்க. ஜிவிஎம்மும் விஜய் சித்து விலாக்ஸு அப்புறம் அர்ஷத் கார்லாம் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. சாங்ஸும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நேரம் வந்து சேடாக போகும். அதுவும் இல்லாமல் மெயினாக ஒரு கேமியோ ரோல் வேறு இருக்குது. அந்த கேமியோ ரோல் வரும்போது தியேட்டரில் வெறித்தனமாக இருந்துச்சு. ரியலாகவே இந்த படம் அராஜகம் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு. பிரஜிக்ராந்த் எதுவும் புதுசாக ட்ரைவ் எதுவும் பண்ணல. ஆனால் பழைய இந்த மாதிரி ஆக்டிங் என்ன வருமோ அதை அப்படியே க்ளீனாக கொடுத்துருக்காரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அவர் ரீல்ஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும் சரி, அந்த ரீல்ஸ்க்கு சாங்கு செலக்ட் பண்ணதாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்தோட இன்னொரு ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். படத்தோட ரன் டைம் 2 hours 35 minutes இருந்தாலும் ஆனால் போரே அடிக்காது. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் கதை. அந்த சின்ன சின்ன காமெடியில் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம தர ரேட்டிங் வந்து 5க்கு 375. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. தேட்டர் கிடைக்கிற வாய்ப்பு வீட்டில் பார்க்கும்போது கிடைக்காது.